யோசுவாவை மோசே கொண்டு சூரியனை மறைக்க வைத்தார், யோசுவாவை கொண்டு சூரியனை நிற்க வைத்தார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் மோசையை கொண்டு செய்வார், யோசுவாவை கொண்டு செய்வார். அடுத்து பாருங்க, பேன்கள், தவளைகள், இதெல்லாம் அவங்க வழிபடுகிறது. எதை எதை வழிபட்டாங்களோ அதை வச்சு அட்டாக் பண்ண வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, மழை, மழை, ஆண்டவர் அதை கல்மழையாக்கி அழிச்சிட்டார். இப்போ பார்வோன் எல்லாம் கடைசியாக தலைப்பிள்ளை, மூத்த பிள்ளை, இது நம்ம தெய்வத்துக்கு அடிக்கிறார், அடிக்கிறார். எல்லா வீட்டு தலைப்பிள்ளை அடிக்கப்படும் போது இஸ்ரவேல் வீட்டில் மட்டும் மகிழ்ச்சி கேட்குது. ஆமென், ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மூத்த பிள்ளை உண்டு, ஒரு மூத்த குமாரன் உண்டு. அவர் அடிக்கப்படுகிறார். அப்படி ரத்தமா ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள் மேல. வேற வீட்டுல மூத்த பிள்ளை அடி விழுந்த போது அந்த வீட்டுல அழுகையின் சத்தம் கேட்கும் போது, முதற் பேரானவர் இங்கே அடிக்கப்பட்ட போது இஸ்ரவேலர் வீட்டில் ஆர்ப்பரிப்பின் சத்தம். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய மரணம் தோல்வி அல்ல, அவருடைய மரணம் ஜெயமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பார்வோன் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆமென். யாத்திராகம் 12 அதனுடைய 31, 32 வசனங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். ஹலோ, என்னையும். இந்த இஸ்ரவேலர்கள் தான் சில நாட்களுக்கு முன்பதாக பார்வோன்ட்ட போய், இந்த வைக்கோல் நீங்க தராம இருக்கிறீங்களே, இப்படி கை நீட்டிட்டு நின்னாங்க. இப்போ கர்த்தர் எப்படி மாத்திட்டார் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாங்க எங்க தேவர்கள்ட்ட எல்லாம் போனோம், எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்க எங்களையும் பிளஸ் பண்ணிட்டு போங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க. எகிப்தின் மந்திரவாதிகளை இல்லாமாக்கினார், எகிப்தின் தேவர்கள் பேர் நீதியை சரி கட்டினார். அடுத்து விட்டார் ஆண்டவர்? விடல. அடுத்து யாரை கொண்டு வரார்? பார்வோன் சேனையை கொண்டு வரார். ஆண்டவர் வேர்ல கை வைப்பார். அங்கதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். இங்கே ஒரு சத்தியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும். ஆமென். என்ன சத்தியம் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும் போது அவர்கள் உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்தார். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை கர்த்தர் பார்த்தார். ஆமென். உங்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா எல்லா அடிமைத்தனத்தை விட்டும் வெளியே வாருங்கள். நீங்க அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடும் போது தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்க பைபிள்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த காரியம் நடக்கிற அன்னைக்கு பார்வோன் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவான். ஆனா அடுத்த நாள் பார்த்தா பார்வோனுடைய இருதயம், ஏன் இந்த பிரச்சனை? எகிப்தில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை, இந்த பாவக்கட்டில் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. வேண்டான்னு வெளியே வந்து பாருங்க. அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு கண்களுக்கு முன்பாகவே அதை இல்லாமல் ஆக்குவார். அவர் யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எகிப்தில் இருக்கும் போது உபத்திரவத்தை பார்க்கிறார், எகிப்தை விட்டு வெளியே வரும்போது உபத்திரவப்படுத்துகிறவனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, சகோதரி, பல பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கிறது. ஆனா அடுத்த நாள் அதே பிரச்சனை மீண்டும் தொடருகிறது. ரீசன் என்ன? இன்னும் எகிப்திலே இருக்கிறோம். வேண்டாம், எந்த அடிமைத்தனமும் வேண்டாம்.
வெளியே வாங்க. வெளியே வர முடியலையா? இயேசுவே நோக்கி கூப்பிடுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையானீர்கள். அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமைக்கு நிற்க முடியாது. அப்படி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா பார்வோன் அல்ல, அவனுடைய மொத்த சேனையோ கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டது போல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென். உமக்கு போனவர் யார்? நடத்துவார். பாடுகள். நீதியின் கரத்தினா தாங்கியே கர்த்தரே கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடு. கர்த்தரே நம்பலன். ஆமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. Thank you Jesus, thank you Lord. Glory bala shatara bala kadariya rabo. Ori manadariya thalare jayam koduku. எனக்காய் பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் எழுந்தருளி என் பிரச்சனையின் வேறையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட போகிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் விசுவாசத்தோடு விடுதலையோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அந்நிய பாஷைகளோட இதோ இதோ ஆமென் வேற பிடுங்க போகிறார். வேற பிடுங்க போகிறார். இனி இந்த எகிப்தியரை நீ காண்பதில்லை. இனி உன்னோடு போராடினவனை நீ காண்பதில்லை. Glory, 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 glory. அவர் அமைதியா இருந்தது. அவர் அமைதியா இருந்தது ஒரு சாதாரண தீர்வை தருவதற்கல்ல, ஒரு நிரந்தர தீர்வை உனக்கு என்று ஆயத்தமாக்கியிருக்கிறார். ரிபரபோ ஷந்தல ரியாதரபோ லிப்ரா காஷந்தல ரியாதரா லேப்ரா மன ஹந்தல ரியா. டெம்பரரி சொல்யூஷன் அல்ல, பெர்மனன்ட் சொல்யூஷன் உனக்காக. ஆமே. நிரந்தர தீர்வு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி என்னோடு தான் கர்த்தர் பேசினார். எனக்காக தான் கர்த்தர் எழுந்தருள போகிறார். என் மீட்பர் வருவார். ஹalleluya. thank you holy spirit. ஆமென் ஆமென். எந்த பிரச்சனையானாலும் என் தேவன் அதை தீர்க்க வருவார். உங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார்? நான் நினைத்தது போல சிலதை செய்யாமல் இருந்ததின் காரணம் அவர் எனக்கு தரப்போகிற சொல்யூஷன், அவர் எனக்கு தரப்போகிற தீர்வு அது நிரந்தரமான தீர்வு. ஆமென். இனி நீ அழக்கூடாது. இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். இனி நீ அந்த துஷ்டனை காண்பதில்லை. ஆமென். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க போகிறோம். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் குடும்பத்தில் மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷம், என் கூடாரத்தில் மறுபடியும் மகிழ்ச்சியின் சந்தோஷம். என் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஹalleluya. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். கேட்ட வார்த்தையின் போலவே எகிப்திற்குள் இருப்பதல்ல, எகிப்திலிருந்து வெளியில் வருவதே தீர்வு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே எந்த எகிப்தின் அடிமைத்தன கட்டும் என்னையோ என் குடும்பத்தை தொடாதபடி ஒரு விஷயம் அப்படியே உங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவர் இன்னும் எவைகள் இந்த நிரந்தர தீர்வை நான் காணக்கூடாதபடி என்னில் அடிமைத்தனமாக இருக்கிறதோ அவைகளை இந்த நேரத்திலே கர்த்தாவே அவைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்துவீராக. சிலதை கர்த்தர் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் போது உணர்த்துவார். நீ இதிலிருந்து வெளியில வா, இந்த கட்டிலிருந்து வெளியில வா, இந்த காரியத்திலிருந்து வெளியில வா, இதை நீ இன்னும் செய்யாத, இதை நீ இன்னும் தொடராத. ஆவியானவர் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அந்த காரியத்தை நினைவுபடுத்தும் போது அந்த காரியத்திற்கு ஜெபிக்க துவங்குங்கள். இங்கிருந்து புறப்படும் போது இன்னும் அந்த கட்டிலே அல்ல, அந்த கட்டிலிருந்து விடுதலை இன்னும் அதே அனுபவத்தில் அல்ல, அதே கிரியைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென் எனக்காய் இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே எல்லா பாவ கட்டுகள், எல்லா சாப கட்டுகள், ஆமென் எல்லா பொல்லாத கிரியைகள் என்னை விட்டு அப்புறப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அவருடைய கிரியை நிரந்தரமாக என் லைஃப்ல நடப்பதற்கு நான் தடையா இருந்திடக்கூடாது, என் பாவம் தடையா இருந்திடக்கூடாது. இனியும் பார்வோனின் இருதயம் கடினப்படல, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. ஆமென். கர்த்தர் எனக்கு தரப்போகிற நிரந்தர தீர்வுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி பயங்கரமான பராக்கிரமசாலியாக எனக்காய் எழுந்தருள போகிறதற்காய் நன்றி. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
இந்த நாளில் கிருபையா எங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தேவன் மகிமையான கிரியைகளை இந்த ஆராதனையில் நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையானாலும் நிரந்தர தீர்வை தர நீர் வல்லமையா எங்களுக்காக எழுந்தருளுவீரப்பா. நீர் வந்து ரட்சிப்பீர். கேட்ட வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எச்சரிப்பாய் சொன்னீர், எகிப்திற்குள் இருந்தால் அல்ல, எகிப்தை விட்டு வெளியே வா. ஆமென். எகிப்தை விட்டு வெளியே வா, உன் பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் பேசினீரே. இன்னும் அந்த அடிமைத்தன கட்டுகள் எங்களுக்குள் இருக்காதபடி கர்த்தர் எங்களை விடுவிப்பீராக. ஏதாவது கிரியைகள் ஆண்டவர் இன்னும் எகிப்தின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்குமானால், பழைய பாவ கிரியைகள், பழைய சில ஆண்டவரை தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் என்னிலோ என் குடும்பத்திலோ இருக்குமானால் கர்த்தாவே ஒரு விசை கூட அந்த இரத்தத்தின் ஆலைகளை கழுவுவீராக. முற்றிலும் ஜெயம் கொள்ள, முற்றிலும் நாங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இனி ஆண்டவரே எகிப்தின் ஆளுகை எங்கள் இல்லாதபடிக்கு பரலோகத்தின் ஆளுகை எங்கள் மேல் உண்டாவதாக என்று செபிக்கிறோம். நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. இந்த பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேறட்டும். தீர்க்க தரிசனமாக பேசினீர் ஆண்டவரே. தனித்து வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை இந்த ஆண்டிலே